நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். ஒருத்தி மகனாய் பிறந்தான் கண்ணன், ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் தாமோதரன். நம் வருத்தத்தை எல்லாம் தீர்த்து வைப்பான் வாசுதேவன். இன்று வரப்போகிறான் தினம்தோறும் திருப்பாவையில், நெடுமாலாய் பாவையின் மாலையாய். கேணி, அதன் அருகே ஆண்டாள் அவதரித்தாள் என்பதால் அதன் நீர் நம் வாழ்விற்கு ஊற்றாக இருக்கிறது. கருணையின் வடிவம் கேணி. ஆண்டாளுடன் கொண்ட பந்தம் என்ன சொல்கிறார் ஸ்ரீ ஊவே தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி. இன்றைய தினம் ஆண்டாளும் கேணியும். கேணி என்றால் நமக்கு தெரியும், கிணறு. ஆண்டாளுடைய திருப்பாவையும் ஒரு நீராட்டத்தால் உதயமான ஒரு அழகான ஒரு வேதத்தின் சாரம்தானே. முதல் பாசுரத்தை ஆரம்பித்த ஆண்டாள் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள் என்று சங்கல்பம் செய்து கொண்டாளாம். தான் செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்த வரியிலே கூறும்போது, நாம் இப்போது கண்ணனை தரிசிப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீராடப் போதுவீர் போதுமினோ, என்னோடு மார்கழி நீராட்டத்திற்கு வருபவர்கள் வரலாம், நீராட்டத்திற்கு அனைவரும் செல்லலாம் என்று தான் சொல்ல வந்த விஷயத்தை நீராட்டத்தோடு ஆண்டாள் ஆரம்பித்ததால் இதற்கு மார்கழி நீராட்டம் என்று இந்த நோன்பிற்கு பெயர். இரண்டாவது பாசுரமான வெய்யத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே மீண்டும் தான் செய்ய வேண்டிய காரியத்தை வரிசைப்படுத்தும் போது, அந்த பரமன் அடியை பாடுவதற்கு முன்னால் நாம் நீராட வேண்டும். எப்போது நீராட வேண்டும் தெரியுமா? நாட்காலே நீராடி அதிகாலையிலே எழுந்து இந்த மாதத்திலே நாம் நீராட வேண்டும் என்று நாட்காலே நீராடி என்று குறிப்பிட்டாள். நான்காவது பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதையான மழையை அழைக்கும் போது, நீ ராமராவண யுத்தத்திலே ராவணனை அழிப்பதற்காக எய்த அம்புகள் போன்று தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் ராமபானங்கள் ராவணனை அழித்தது, ஆனால் மழையே நீ எங்களை வாழ வைப்பதற்காக பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மார்கழி நீராட மகிழ்ந்து என்று மூன்றாவது நீராட்டத்தை குறிப்பிட்டாளாம். அடுத்த பாசுரமாக புள்ளின்வாய் கீண்டானை என்ற 13வது பாசுரத்தில் நாம் எல்லோரும் எவ்வாறு நீராட வேண்டும் தெரியுமா? குளிர குடைந்து நீராட வேண்டும் என்று நீராட்டத்தினுடைய வைபவத்தை கேணியிலே இறங்கி ஆண்டாள் அற்புதமாக நம்முடைய கண்முன்னால் தத்ரூபமாக நிறுத்தினாள். முக்கியமாக ஆண்டாள் நமக்கு எடுத்து கையாண்ட விதம் இருக்கிறதே, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்
என்று கண்ணனிடத்திலே தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை விண்ணப்பிக்கும் போது மீண்டும் இந்த நீராட்டத்தை ஞாபகப்படுத்துகின்றாளாம். இவையெல்லாம் நாம் ஸ்நானம் செய்வோம் என்று கேணியிலே சொல்லக்கூடிய சாதாரண நீராட்டம். உட்பொருளாக பார்த்தோமே ஆனால் தன்னுடைய குருவான ஆச்சாரியனாகிய தீர்த்தத்திலே நாம் இந்த மாதத்திலே இறங்கி நீராட வேண்டும் என்று குறிப்பிட்டாளாம். தயா சதகத்திலே சுவாமி தேசிகன் குறிப்பிடுவார், விகாகே தீர்த்தபகுலாம் சீதலாம்போத சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பகவான் கண்ணனுடைய கருணை அதிகமாகி எவ்வாறு கேணியிலே நீரானது அதிகமானால் பெருக்கெடுத்து தரையிலே ஆறாக ஓடி வருமோ அவ்வாறு கண்ணனுடைய கருணையானது ஆறாக மாறி பெருக்கெடுத்து ஆச்சாரியர்கள் அவதார புருஷர்கள் என்ற ஒரு நீராக ஒரு கேணியாக வந்து தேங்குகின்றதாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய குருவனுடைய திருவடிகளை பெற்று இறையருளை பெற வேண்டும் என்றால் குருவருளை நாம் பெற வேண்டும். அதற்கு ஆச்சாரியனாகிய தீர்த்தத்திலே குள்ள குளிர குடைந்து நாம் நீராடி அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று காட்டுகின்றாள். திருப்பாவைக்கு 6 அங்கங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசம், கோத்ருத்வ வரணம், ஆத்ம நிக்ஷேபம், கார்பண்யம். அதைத்தான் ஆண்டாள் உய்யும் 6 எண்ணி உகந்து என்று குறிப்பிட்டாளாம். 6 என்றால் 6 விதமான வழிகள் என்றும் கொள்ளலாம். நீர்நிலையிலே வேகமாக செல்லக்கூடிய 6 என்றும் நாம் கொள்ளலாம். இங்கு கேணியிலே நீராட்டத்தை ஆரம்பித்த ஆண்டாள் ஆச்சாரியனாகிய தீர்த்தத்தை இங்கு குறிப்பிட்டால், மார்கழி நீராட்டத்தை குறிப்பிட்டால், கடைசியாக இந்த திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை பூர்த்தி செய்யும் போது கிருஷ்ண சம்ஸ்லேஷம், நாம் எல்லோரும் இப்போது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே, நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று ஆரம்பித்து நீராட போதுவீர் போதுவினோ என்று நாம் கிளம்பினோம். ஆழிமழை கண்ணா அற்புதமான பாசுரத்திலே நாங்கள் நீராட வேண்டும் என்று கேணியிலே நீராடினோம். குள்ளக்குளிர குடைந்து ஆச்சாரியனையும் நம்மோடு சேர்த்து கொண்டு அவருடைய ஞானமாகிய தீர்த்தத்திலே நாம் அமர்ந்து முழுகி அந்த குருவனுடைய அருளை பெற்றோம். இப்போது நாம் வந்திருப்பது கண்ணனிடத்திலே உக்கமும் தட்டொலியும் பெற வேண்டும். உக்கம் என்பது நமக்கு அவர் அளிப்பது ஞானம், அதே போன்று தட்டொலி என்பது வைராக்கியம். இது இரண்டையும் நாம் பிடித்து கொண்டு கிருஷ்ணனாகிய தீர்த்தத்திற்கு அருகிலே வந்து யமுனை நதி கரையிலே நாம் நின்று எந்த யமுனையிலே நீராடி கண்ணன் நந்தகோகுலத்திற்கு சென்றானோ அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திலே நாம் ஈடுபட்டோமே ஆனால் நமக்கு கிடைப்பது என்பது நாமும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்று கண்ணன் இந்த சம்ஸ்லேஷத்திலே நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவான். அந்த ஒரு தியானத்தோடு நாமும் இன்று குள்ளக்குளிர குடைந்து குளிர்த்து ஆண்டாளோடு இந்த நீராட்டத்தை அனுபவிப்போமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலையம்சம் பொருந்திய பழமையான வீடுகள் நம் முன்னோர்களின் பெருமையை சொல்கிறது. உங்களோட வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றினுடைய காலச்சுவடிகள் மாறாமல் இது பழமையினுடைய சிறப்புகளை பறைசாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டினுடைய பாரம்பரியம் என்ன, எத்தனை வருஷம் ஆகுது இதை கட்டப்பட்டி? இந்த வீட்டினுடைய பெருமை இன்னொன்று யுனிக்கான பெருமை என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சோம்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நேரேந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொல்லைப்புறம் வரைக்கும் உங்களுக்கு முதல் இதுலேருந்து கடைசி வரைக்கும் தெரியும். அது இன்றைக்கி வாஸ்துவில் ஒன்றான சாஸ்திரமாக இருக்கிறது. இந்த வீட்டினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமின்னு ஒரு மகான் எழுந்தருளி இருந்தார். கிட்டத்தட்ட 94 வயசு வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் பண்ணின வைபவங்கள் பல பல. குறிப்பாக இந்த மார்கழி வைபவத்துக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரைகள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த மார்கழி அப்படின்னு சொன்னாலே திருப்பாவை தான் விசேஷம்.
அந்த திருப்பாவைக்கு மட்டும் 7 விதமான உரைகள் அவர் எழுதியிருக்கார். இந்த வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய கணத்தினோட அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெயில் காலத்தில் வெயில் அடியே படாது, அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருந்தாலும் அது பாழாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் இல்லாத, அதுக்கு எந்த அளவுக்கு சூரிய கிரணங்கள் தேவையோ, அந்த ஒளி தேவையோ, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. மழைக்காலங்கள் அந்த மாதிரி விழக்கூடிய தண்ணி அந்த கிணத்துலையும் போய் விழற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த இப்போ வேணும்னா கூட நீங்கள் தண்ணி எடுத்து பாருங்கள், ஒரு இளநீர் குடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி மீதி கிணத்துல இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை அதில் இருக்கவே இருக்காது. 5வது தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த வீட்டில் இருப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்தீங்க, பார்த்தீங்க, எல்லாமே பழமையாகவே இருக்கிறது. இந்த வீட்டை பழமை மாறாத எண்ணிக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். வீணை வித்வான் வி ராகவன் மற்றும் ஆர் பிச்சுமணி அவர்களிடம் பயின்றவர். அசாத்தியமான சாதகத்தினாலும் சங்கீத சிந்தனையாலும் இவரது வீணை பாடும். இவரது விரல்கள் தந்திகளில் நடனமாடும். நாதலயத்தின் உருவம் கேட்பவரின் உள்ளத்தில் பதியும். வீணை ஆராய்ச்சியில் உயர் பட்டங்களை பெற்றவர். கமகங்கள் பற்றி இவர் எழுதிய புத்தகம் சங்கீத உலகத்தின் பொக்கிஷம். இன்றைய மறக்க முடியாத மார்கழியில் RS ஜெயலக்ஷ்மி அவர்கள். இந்த மார்கழியில் முதல்ல டிசம்பரில் ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு கச்சேரி பண்ணினது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதுக்கு அவங்க ஒரு பெஸ்ட் வீணா ஆர்டிஸ்ட்னு ஒரு அவார்டும் கொடுத்துருக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப லைஃப்பில் ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறேன். கர்நாடக இசைக்கு ஃபாரினர்களும் கேட்குறது ஒரு பெரிய நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. அதாவது இசை என்பது உலகளவு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு மார்கழி உற்சவம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இசை சகோதரிகள் டி. பிருந்தா, முக்தா, இவர்களில் அந்த முக்தா அம்மாவிடம் நான் ஒரு 2 வருடம் இசை பயிற்சி பெற்றேன். அவங்கெல்லாம் பதம் ஜாவளி பாடுறதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பதம், ஷேத்ரகர் பதங்கள்லாம் அவங்க பாடுறது அவங்களோட ஸ்டைல்னே சொல்லாங்க. பாட்டு மாதிரி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை எனக்கு உண்டு பண்ணியதே அவர்களுடைய ஒரு வழி தான். ஒரு முறை அவங்களே ஒரு கச்சேரி சொன்னாங்க, நீ வாசி அப்படின்னு சொல்லி. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த கச்சேரிக்கு அந்த முக்தாமாவே வந்திருந்தாங்க. இது அவங்கெல்லாம் என்னவோ சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு மலை மடுவுக்கு இறங்கி வரா மாதிரி என் கச்சேரிக்கு அவங்க அதை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணினத மாதிரி ஒரு பெரிய அனுபவம் எல்லா மாணவர்களுக்கும் கிடைச்சா நிஜமாக அது பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு குரு ஒரு ஸ்டூடெண்ட் வாசிக்கிறதை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மறக்க முடியாத மார்கழி பெரும்பாலோரின் கவனத்தை பெற்று வருகிறது. இசை உலகில் பலர் இதை பற்றி பேசும் பொழுது இன்னும் சிறப்பாய் செயல்பட வேண்டும் என்பதை உணர்கிறோம். இதில் பங்கு கொண்டு மார்கழி வைபவத்திற்கு சிறப்பு சேர்த்து வரும் இசைக்கலைஞர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம். உங்களது ஆதரவுடன் மறக்க முடியாத மார்கழி தொடர்ந்து வரும் மார்கழியின் வைபவமாய் திகழும்.
இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.